போன வீடியோவில் நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து இப்படி உருவாக்குறது, அது இப்படி டெலிட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தோம். இதில் வந்து எப்படி வந்து ஒரு டேபிளில் வந்து ஹெட்டிங்ஸ் வந்து அடுத்தடுத்த பேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது, சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஆட்டோ ஃபிட் பண்ணுறது எப்படி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ், இந்த மாதிரி டேபிள் ஒன்று முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய டேட்டா இருக்கிற மாதிரி ஒரு டேபிளை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ உருவாக்கி வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜில் ஹெட்டிங் இருக்குது, ஆனால் அடுத்த பேஜில் அந்த ஹெட்டிங் வரல. ஸோ அப்போ அந்த ஹெட்டிங் வர வைக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ரோவை அப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களால் இப்படி செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் செலக்டில் என்ன செய்யணும், ரோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரோ வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஹெட்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிப்பீட் ஹெட்டர் ரோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அடுத்த பேஜுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஹெட்டிங் வந்து உங்களுக்கு தன்னாலே அங்கே வந்துருச்சு. சரியா, நீங்கள் அடுத்து கண்டினியூவாக வந்து அடுத்த தேர்ட் பேஜ் நீங்கள் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ தானாகவே மூணாவது பேஜுக்கு என்ன செய்யும், அந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பயன்படுது. சரியா, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ பண்ணால் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். சரியா, இப்போ நான் அந்த பேஜை ஃபுல்லாக நினச்சிறேன் கம்ப்ளீட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், தேர்ட் பேஜுக்கு என்ன செஞ்சு இந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. சரி, ஓகே. இதுதான் வந்து இந்த ரிப்பீட் ஹெட்டர் அண்ட் ரோஸுங்கிற ஆப்ஷன். ஸோ இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் இந்த ரிப்பீட் அண்ட் ஹெட்டர் ரோஸை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய படி போயிடும் அது. சரியா, ஸோ இதுதான் இந்த ரிப்பீட் அண்டு ஹெட்டர் ரோஸ். சரி, ஓகே. இதுதான் வந்து ஒரு டேபிளோட ஹெட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு டேட்டா உள்ளே வந்து மேலே வந்து ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்பிளிட் டேபிள் அப்படிங்கிற இந்த மெனுவை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வந்து உருவாயிடும். சரியா, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிறேன் ஒரு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. சரி, இப்போ அடுத்து என்னென்னா அந்த டேபிள் வந்து சென்டராக அமையலை. ஸோ அப்போ என்ன செய்யணும், இந்த டேபிளை முதல்ல ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லேஅவுட்டை செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் போங்க, டேபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் இ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், செல்லு வந்து டேபிள் வந்து சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செல் எல்லாமே வந்து சென்டரில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் அலைன் சென்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக மாறிடும். ஸோ ரோவோட ஹெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், இதில் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ஹெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஹெயிட் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ எந்த செல்லில் இருக்கமோ அந்த ரோ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய் என்ன பண்ணுங்கள், அந்த ஹெயிட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ ஹெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன செய்யும், இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆகுதா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ஹெயிட்டுங்கிற ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போகணும், இந்த ரோவில் போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக எவ்வளோ சென்டிமீட்டர் தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது மட்டும் கொஞ்சம் அப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை எனக்கு ஈவனாக எல்லாமே ஒன்றோட வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா, நீங்கள் இதை பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரே சேம் ஹெயிட்டாக அட்ஜஸ்ட் ஆகி நிற்கும். சரியா, இப்போ நான் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருந்தாலும் அது ஒன்று போல் வந்துடும். சரியா, சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் எப்படி வந்து நம்ம சார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ சொல்லி தந்துடுறேன். என்னென்னா, இப்போ 1001, 1002, 1001 இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து இது வரிசையாக வரணும். 1000 உதாரணத்துக்கு 1000 இங்கே 5ன்னு இருக்குது, இங்கே வந்து 1 இப்போ 3ன்னு இருக்குது, இங்கே வந்து 4ன்னு இருக்குது. அப்படின்னா எனக்கு என்ன வரணும், 1001 முதல்ல இருக்கணும், 1002 அதாவது சார்ட் ஆகி வரணும். அப்படின்னா அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வரணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறோம், சார்ட்டில் கிளிக் பண்ணுறோம், இங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட் நம்பர்னு இருக்குதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ஸோ நம்பர்ஸ் வந்து ஸோ இப்போ ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆகிடுனா நம்ம நிறைய கேப் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இஷ்யூ ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை 1001 பாருங்கள் வரிசையாக வந்துட்டா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1002 அப்படின்னு வந்திருக்கு, அடுத்து 1003. ஸோ ஷார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆகி நிற்கிது.
சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து திருப்பி டிசைனிங் ஆர்டரில் வேணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதே சார்ட்டில் போங்க, இதில் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன டிசைனிங் ஆர்டரில் வந்துடும். 1001 1004 இப்படி வந்துடும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டேபிள் இந்த சார்ட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் சார்ட்டுங்கிற இந்த லேஅவுட்டில் சார்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ஹெட்டர் ரோ அப்படின்னு செலக்ட் ஆகும். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இங்கே ஹெட்டர் ரோன்னு செலக்ட் ஆகிருக்கணும். செலக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். சரியா? இதுலேயே வந்து நீங்கள் நேமை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நேமை செட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஒன்றை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஜெக்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் 1ல் அப்படியே அசெண்டிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டரில் மாறும். சரியா? அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒரு டேபிளை அப்படியே அதில் எப்படி இருக்கோ அந்த டேபிளே மறைய வச்சிரும். ஸோ அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் டேபிள் கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஜஸ்ட் இதில் டேப் அப்படின்னு சொல்லி இருக்குது, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், அந்த டேபிளே மறைஞ்சிருச்சு, இங்கே வெறும் டேட்டா மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு டேபிளை டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்குரிய ஆப்ஷன். சரியா? டேபிளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக கொண்டு வர்றதுக்குரிய ஆப்ஷன். சரியா? ஓகே. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபிட் டு விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட இதில் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் விண்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ சைஸ், அதாவது நம்ம அந்த பேஜ் ஃபுல்லாகவே லெஃப்ட்லையும் ரைட்லேயும் ஒன்று போல் வந்துடும். ஸோ இதே ஆட்டோ ஃபிட்டில் சரியா கண்டென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டென்ஸ் எவ்வளோ இருக்கோ, இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் இது வரைக்கும் தான் இருக்குன்னா இது வரைக்கும் தான் அந்த கரெக்டாக அந்த காலமோட சைஸ் வந்து செட் ஆகிருக்கும். இது வந்து ஆட்டோ ஃபிட்டு விண்டோ அப்படிங்கிறது. அப்படி ஃபிக்ஸட் காலம் வித்து. சரியா? அந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே கொஞ்சம் ஸ்டைலிஷாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதே அதேமாதிரி டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டேபிள் கொடுத்துட்டு இதில் டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்டைலை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டேபிளே மாறிடுச்சு. சரி, அதோட டைப்பே மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டேபிளை வந்து ஸ்டைலிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கும் டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிலே ஷேடிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஷேட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேட் ஆயிடுச்சா? ஸோ அந்த டேபிள் ஃபுல்லாக கலர்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து இப்படி ட்ரா பண்ணுறது. ஸோ நேரடியாக அந்த மாதிரி நம்ம இன்செர்ட்டில் போய் பண்ணாமல் ஸோ இதே இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா டேபிளில் இன்செர்ட் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ரோ வேணும் காலம் வேணும்னு சூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக ட்ரா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல ஒரு பாக்ஸ் வழக்கமாக நம்ம வந்து ஒரு டேபிள் போனால் நினச்சிவோம், முதல்ல மேலே இப்படி கட்டம் போடுவோம், அதுக்கப்புறம் சென்டரில் இப்படி கோடு போடுவோம். ஸோ திருப்பி போங்க, இன்செர்ட்டில் போனீங்கன்னா டேபிளில் ட்ரா டேபிள் சரியா கொடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், உள்ளே வந்து டேபிள்ஸ் போட்டுட்டு உள்ளே வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இது என்ன ரெட் கலரில் வருது அப்படின்னா ரொம்ப எதுக்காக வருதுன்னா டேபிள் டிசைனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா என்னச்சோ அந்த ஸ்டைலில் மாறும். வருதா? ஸோ அப்போ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல டேபிள் டிசைனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல என்ன பார்டரு என்ன பென் கலர் வேணும், ஸோ அதுக்கப்புறம் அது எவ்வளவு தடிமனாக இருக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரியா? என்ன செய்கிறோம், திருப்பி அகெயின் நான் ஒரு தடவை சொல்லித்தரேன். ஸோ என்ன செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு இன்சர்ட்டில் போகிறோம், டேபிளில் போகிறோம், ட்ரா டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணுறோம். முதல்ல ஒரு டேபிளை முதல்ல ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டேபிள் டிசைன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த பார்டர் ஸ்டைலை நீங்கள் இன்கேஸ் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ கடைசியாக நம்ம என்ன மாற்றிருக்கிறோமோ அதுதான் வந்து அடுத்த டைமில் ட்ரா ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் ப்ளூ கலரில் ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தான் சரி. இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன செய்யல, இரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுலேயும் லேஅவுட்டில். ஜஸ்ட் இப்படி நீங்கள் மவுஸ் வச்சுட்டு இப்படி இழுத்திங்கனாலே அந்த டேபிளே டெலிட் செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அந்த டேபிளை செல்லோ எதனால நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், இந்த டெலிட்டுங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அந்த செல்லுக்குள்ளே இருக்கணும்.
இருந்ததுக்கப்புறம் டேபிள் டிசைனில் போங்க, சாரி லேஅவுட்டில் போனீங்கன்னா இரேசர் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இது மேலே அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா அதே டெலிட் ஆகிடும். முடிஞ்சு போச்சு. சரியா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.